லாஸ்ட் சண்டே கிட்டத்தட்ட 1300 crores வர்த்தான ஜுவல்ஸை வந்து ஒரு 7 நிமிஷத்தில் 4 பேர் திருடிட்டு போயிட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம ஃப்ரைடே ஆயிடுச்சு, சண்டே திருடு போயிருக்குது, இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. அதுவும் திருடு போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லூவ்ர் மியூசியம், உலகத்தோட மோஸ்ட் விசிட்டட் மியூசியம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மியூசியம். இன்னைக்கு பிரெஞ்சோட ப்ரைடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மியூசியத்துல இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸும் இன்னைக்கு தேடியுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு 4 பேர் திருடிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் என்ன நடந்திருக்குது, எப்படி திருடினாங்க, அதுவும் சண்டே காலையில் இது நடந்திருக்கு. ஓகேவா, ராத்திரி நேரத்துல எல்லாம் திருடல, பட்ட பகல்ல ஊரே முழிச்சிருக்கிற நேரத்தில் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஹெய்ஸ்ட். ஓகேவா, இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்குறப்போ மணி ஹெய்ஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்க போகுது, இல்லை தூம் படம் பார்க்குற மாதிரி இருக்க போகுது. நீங்கள் எந்த ஃபேமஸான பயங்கரமான ஹீரோ திருடன் படம் பார்த்தீங்கன்னாலும் அதை விட மிஞ்சுற அளவுக்கு ரியல் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை 4 பேர் பண்ணியிருக்காங்க. யார் இந்த 4 பேருன்னு யாருக்கும் தெரியல. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயே தான் சுற்றிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹெய்ஸ்ட். ஓகேவா, ஆனால் இதுவுமே ஒரு விதத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏன்னா இப்போ தான் சண்டே நடந்திருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படி 8 நிமிஷத்தில் 7 to 8 மினிட்ஸில் 1300 crores ஒர்த் இருக்கக்கூடிய பல வருஷ பழமையான ஜுவல்ஸை எப்படி கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து உள்ளுக்குள்ள இறங்கி போய் திருடி வெளியே வர்றதுக்கு எல்லாமே சேர்த்து 8 நிமிஷம். யோசிச்சு பாருங்க, இது எப்படி செஞ்சு முடிச்சாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி போனாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போறேன். அதே எப்படி மாதிரி இன்டர்போல்கே தெரியல, வேர்ல்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க, நீ எப்படி சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாரும் தேடிட்டு தான் இருக்கும். பட் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னென்னு சொல்ல போறேன். கிரேசியஸ்ட் ஹெய்ஸ்ட், கண்டிப்பா பல வருஷத்துக்கு இதை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம். டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. நமக்கு வந்து ஒரு ப்ரௌடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சேனலுமே பயஸ்டா இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 8.4 மில்லியன் பீப்புள் இங்க ஒரு இடத்துல இல்ல, நம்ம நியூட்ரலா என்னென்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு இத்தனை பேர் இங்க சேர்ந்துட்டு இருக்கிறது வந்து அப்சல்யூட்லி ஹாப்பி. எனக்கும் ஹாப்பி, உங்களுக்கும் அது ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் இந்த ஜோதியில் ஐக்கியமானு நினச்சிங்கன்னா வேகமாக வந்து ஜாயின் பண்ணுங்க. எனிவே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்ன நடக்குதுங்கிறத. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி, ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூவ்ர் மியூசியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான். இந்த லூவ்ர் மியூசியம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்குது. மோனாலிசா பெயிண்டிங் இருக்குல்ல, அது இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த லூவ்ர் பிரமிட் ஒன்று காமிப்பாங்க, அந்த கண்ணாடியிலே ஒரு பிரமிட் இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரமிடு. நீங்கள் வந்து டாவின்சி கோட் மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா கூட கிளைமேக்ஸ்லாம் வரும். ரொம்ப ஃபேமஸான ஒரு இமேஜரி, ஒரு கண்ணாடி பிரமிட் வந்து இருக்கும். அதுவும் இந்த லூவ்ர் மியூசியமில் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த மியூசியம் பில்ட் பண்ணியே கிட்டத்தட்ட 400 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மியூசியம்ஸ் இன் த வேர்ல்டு. 400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதே மியூசியத்துக்குள்ள வைப்போம். இந்த மியூசியமே 400 வருஷம் பழசுனா யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே அதிகமான மக்கள் விசிட் பண்ணக்கூடிய மியூசியம் இதுதான். பாரிஸோட மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து இதுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பேர் வந்து இதுக்குள்ள அந்த ஆர்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க, கல்ச்சரை பற்றி தெரியறவங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உலகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு டைமாவது போகணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த லூவ்ர் மியூசியம் வந்து ஒன் ஆஃப் த ஹெவிலி ஃபோர்ட்டிஃபைடு ஏரியா, அதாவது பயங்கர பாதுகாப்பான ஏரியா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது கம்பேர் பண்ணணும்னா நம்ம ஊரில் இருக்கிறதுலே விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம்னா இப்போ என்ன சொல்லலாம், நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான இந்த நம்ம ஊரில் பொருட்கள் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா வெள்ளைக்காரங்க, கொஞ்சம் தான் நம்ம ஊரில் இருக்குது. இப்போ இந்த செங்கோல் வந்து உருவாக்குனாங்கல்ல, பார்லிமெண்ட்டில் வச்சுருக்காங்க, அது தமிழ்நாட்டில் இருந்து போச்சு அப்படின்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம்ல. ஒருத்தன் வந்து அதுவும் பார்லிமெண்ட் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம், அதுக்குள்ளே போய் செங்கோலை திருடிட்டு போயிட்டா எப்படி இருக்கும், எவ்வளோ பயங்கரமான சம்பவமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ பிரான்ஸில் நடந்திருக்கு. அது வேர்ல்டுலேயே மோஸ்ட் விசிட்டட் மியூசியமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசியமில் சில முக்கியமான இடங்கள் இருக்குது. ஓகேவா, ஒன்று மோனாலிசா இருக்கக்கூடிய ஒரு காரிடார் இருக்குது, லூவ்ர் பிரமிடு இருக்குது, அப்புறம் இந்த லூவ்ரில் வந்து அப்பலான் கேலரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த கேலரியில் தான் வந்து பிரெஞ்சு நாட்டோட, அவங்க பிரான்ஸ் இருக்குல்ல, அந்த நாட்டோட ரொம்ப முக்கியமான ஜுவல்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது இருக்கக்கூடிய காரிடார். ஓகேவா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக என்ன வச்சுருக்காங்க, அது பெரிய மியூசியம். அதில் ஒரு விங்கில் ஒரு ஃப்ளோரில் வந்து ஃப்ரெஞ்சோட மோஸ்ட் ராயல் ஜுவல்ஸை வச்சுருக்காங்க. ஆயிரக்கணக்கான டைமண்ட்ஸ், ரூபீஸ், எம்ரால்டு, தங்கம். அவங்க ஃப்ரெஞ்சு வந்து நம்ம பாண்டிச்சேரி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்களே, வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ தங்கம் வைரத்தை அவங்க அடித்து வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் அவங்க ராஜாக்கள் எப்படி அவங்க மனைவிகளுக்கும் தங்கச்சிக்கும் பொண்ணுக்கும் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ரௌன்ஸ். ஓகேவா, டாப் நாச் வேர்ல்ட்ஸோட மோஸ்ட் வேல்யூபிள் ஹெரிட்டேஜ். இந்த நெப்போலியன் இருக்கார்ல, நெப்போலியன் போனால் பட் நம்ம வாசிச்சுட்டு போகிறல, அவரோட ஜுவல் வரைக்குமே வந்து இந்த இடத்துல தான் வைக்கப்பட்டிருக்கும்.
இப்போ ஜென்ரலாக என்ன நினைப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோனாலிசா பெயிண்டிங்கை தான் யாராலும் திருடுறதுக்கு வருவாங்க. கரெக்டாக உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு பெயிண்டிங் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். இதை 100 வருஷத்துக்கு முன்னாடியே திருடிட்டாங்க. இன்ஃபேக்ட் இதே லூவ்ர் மியூசியமில் இது ஃபஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்கிற மாதிரி. இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் கபோர்டுக்குள்ளேயே ஒழிஞ்சுக்கிட்டு எல்லாரும் மியூசியம் விட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் 1911, தட்ஸ் மோர் தென் 100 இயர்ஸ் கரெக்டாக, அப்போவே வந்து யாரும் கவனிக்காமல் அந்த மோனாலிசா பெயிண்டிங் இருக்கும்ல, அதை மட்டும் திருடிட்டு போய் 3 வருஷம் அங்கே பெயிண்டிங் இல்லாமல் அதுக்கப்புறம் அதை ரேண்டமாக கண்டுபிடிச்சி போய் வச்சாங்க. இது ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷமாகவே பெஸ்ட் செக்யூரிட்டி கொடுக்கணும். ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டோட ஈகோ பிரச்சனையாக ஆரம்பிச்சிருச்சு. இல்லை பெஸ்ட் செக்யூரிட்டி கொடுக்கணும்னு பாதுகாத்துட்டு இருந்த இடத்துல 2025 வந்து இந்த ஒரு சம்பவத்தை இப்போ பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 19 அக்டோபர், நான் சொன்ன மாதிரி சண்டே அன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு ஒரு கேங் ஆஃப் 4 people ஓகேவா ஒரு ட்ரக்கில் வராங்க. இந்த ட்ரக்கில் வந்து இந்த படிப்படியாக மேலே திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா மேலே போய் நம்ம மூவ் பண்ண முடியும். லிஃப்ட் மாதிரி மேலே மூவ் ஆகும். கரெக்டாக நீங்கள் இது பார்த்துருப்பீங்க. இந்த அந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு லிஃப்ட் மாதிரி ஒரு ட்ரக்கு கொண்டு வருவாங்க. அந்த ட்ரக்கு தான் போய் நின்னதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே நம்ம போய் லைட்டை சரி பண்ண முடியும். கரெக்டாக அந்த மாதிரி ஒரு செட்டப்பை தான் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. 4 பேர் ஓகேவா. 4 பேர் என்ன ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்குக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் கெட்டப்பில் இருக்காங்க. எல்லாருமே இந்த நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மெட்ரோலலாம் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ஜென்ரலாக இந்த ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த ஒரு ரிஃப்ளெக்டிவ் கியர் போட்டிருப்பாங்க. கரெக்டாக ரிஃப்ளெக்டிவ் டிஷர்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. பார்த்தாலே ஒர்க் பண்ணுறவங்க போல் அப்படின்னு நினச்சிருவோம்ல. அந்த மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு சண்டே அன்னைக்கு காலையில் பட்ட பகல் 9:30 மணிக்கு ஓகேவா இந்த இடத்துல அந்த கரெக்டாக அந்த மிகப்பெரிய காஸ்ட்லியான ஜுவல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேரலாக வெளியில் வந்து வண்டி நிறுத்திடுறாங்க, ட்ரக்கை நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு இந்த லிஃப்ட் வந்து அப்படியே மேலே போகுது. இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு 7 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. வந்து நின்ன உடனே அந்த ட்ரக்கு வந்து அப்படியே ஓப்பன் ஆகி மேலேருந்து அப்படியே லிஃப்ட் மேலே ஏறுது ஓகேவா. மேலே ஏறணுன்னா கரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் இருக்குது. இவங்க அப்படியே கூடவே சேர்ந்து 4 பேர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய்ட்றாங்க. போனவுடனே கண்ணாடியை உடச்சி உள்ளுக்குள்ளே போய்ட்றாங்க. உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அலாமும் எதுவுமே அடிக்கலை. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வேகமாக அதர் எண்டில் தான் வந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா எந்தெந்த ஜுவல் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் அண்ட் எம்ரால்டு நெக்லஸ் ஓகேவா. நெப்போலியன் 1 வந்து அவரோட மனைவிக்கு கொடுத்த டைமண்ட் அண்ட் எம்ரால்டு நெக்லஸ், டைமண்ட் பாடிஸ் பவு வித் 2438 டைமண்ட் கொண்ட ஒரு ஜுவல். பேசிக்காக 2438 டைமண்ட்ஸ் வந்து ஒரு ஜுவல்லில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஜுவல்லு. டைமண்ட் ரெலிக்வரி ப்ரூஷ் அது வந்து ஒரு 90 டைமண்ட்ஸு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தேன் 2000+ டைமண்ட்ஸோடு இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே தங்கத்துலேயும் இது போக எம்ரால்டு அதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ ஜுவல்ஸ் இருக்கிறது வந்து எடுத்து மேலே போகிறாங்க. போன உடனே அந்த இதெல்லாத்தையும் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் திருடுறாங்க. அந்த சவுண்ட் அந்த கண்ணாடியை உடைக்கிற அதெல்லாம் டிஸ்பிளேல வச்சிருப்பாங்களா, மியூசியம் நம்மளுக்கு தெரியும், அதெல்லாம் டிஸ்பிளேல ஒரு கண்ணாடிக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடி உடைக்கிறப்ப தான் அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் அடித்த வேகத்தில் இவங்க எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் இவங்க உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அந்த கண்ணாடி உடைச்சா மட்டும் பார்த்தது. உள்ளுக்குள்ளே கம்பி இருக்குள்ள மியூசியம் முன்னாடி அவங்க என்ட்ரன்ஸ் அப்பமே வந்து அதை இருக்கிறதுக்கு பவர் ட்ரில்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறதுக்குள்ள செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எடுத்த ஜுவல்ஸ் வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு திருப்பி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் லிஃப்ட்டுக்கு போய்ட்றாங்க. லிஃப்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இறங்கி கீழே வந்து 2 ஸ்கூட்டர் இருக்குது. அந்த ஸ்கூட்டரில் ஏறி அவங்க பாரிஸோட டிராஃபிக்குள்ளே கூட்டத்தோட கூட்டமாக போய்ட்றாங்க. நம்ம ஊரில் ஒரு பைக்கில் போனால் எந்த பைக்குன்னு எப்படி தெரியுது, அந்த மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக போய்ட்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்த ட்ரக்கை எரிக்கிறதுக்கு பார்த்துருக்காங்க. பட் அதுக்குள்ளே தீயணைப்பு வந்து அங்கே அணைச்சிட்டாங்க. ஸோ இவங்க எரிக்கணும்னு நினச்ச ட்ரக்கு நம்ம இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. அண்ட் இவங்க எந்தெந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது டூல்ஸ் நம்ம கிட்ட கிடச்சிருச்சு. பட் இவங்க மொத்தம் 8 ராயல் ஜுவல்ஸை வந்து திருடிட்டு போயிட்டாங்க. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அது கிட்ட போகிற வழியில் வந்து அவசரத்தில் ஓடுறப்ப வந்து ஒரு க்ரௌனை மட்டும் விட்டுட்டாங்க. இந்த க்ரௌனில் வந்து 1354 டைமண்ட்ஸ் 56 எம்ரால்டு வித் கோல்டு பேஸ் வந்து இருக்குது. இதை மட்டும் அவங்க விட்டுட்டாங்க. க்ரௌன் ஆஃப் எம்ப்ரஸ் யூஜின் அப்படிங்கிற ஒரு எம்ப்ரஸோட க்ரௌனை வந்து விட்டுட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 8 ஜுவல்லரியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த 8 ஜுவல்லரியோட விலை மதிப்பு வந்து தோராயமாக 1300 crores இருக்குன்னு சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு டிராஃபிக்கை வந்து பாரிஸோட டிராஃபிக் நம்ம ஊரில் எப்படி டிராஃபிக் இருக்கோ பாரிஸ்லையும் கிட்டத்தட்ட அதே டிராஃபிக் இருக்கும். டிராஃபிக்காக வந்து எல்லாரும் மெர்ஜ் ஆகிட்டாங்க. இப்போ இந்த 2 வண்டியை வந்து போலீஸ்னால பிடிக்க முடியலை ஓகேவா. யாருன்னு இன்னும் தெரியலை. பட் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை உள்ளே போய் அடித்து மறுபடியும் இறங்கி வெளியே ஓடுறதுக்கு வந்து ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளே பண்ணியிருக்கான்னா இவன் சாதாரண ஆள் இல்லை.
பெரிய ஆர்கனைஸ்டு கமிட்டி கிரைம் பண்ணுறவங்களா இருக்கணும். இந்த மாதிரி வேர்ல்டில் வேறு எங்கேயாவது நடந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கப்போ யூரோப்போலாக இருக்கட்டும், இன்டர்போலாக இருக்கட்டும், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறத ஃப்ரெஞ்ச் அத்தாரிட்டி சொல்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ல, என்னடா அது இப்படி பண்ணிட்டீங்க, இது எவ்வளோ விலை மதிக்க முடியாத விஷயங்கள். நெப்போலியன் போனாபர்ட்டோட ஜுவல்ஸ்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஃப்ரெஞ்சுன்னு சொன்னாலே நமக்கு நெப்போலியன் போனாபர்ட் ஞாபகத்துக்கு வர அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஆள். அவரோட ஜுவல்ஸ் வரைக்கும் வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க. இது என்ன பெரிய அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மியூசியமில் எப்படி இவ்வளோ செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்குது, இவ்வளோ ஈஸியாக வந்து யாருனாலும் அடிச்சுட்டு போயிடலாமான்னு சொல்லி பார்க்குறப்ப தான் தெரியுது. கேமரா ஊர் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் எல்லாம் பழைய கேமரா. நிறைய கேமரா ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகுற கேமரா இந்த இடத்த பார்த்துருக்க வேண்டிய கேமரா இருக்குல்ல, இங்கே ஏறி உள்ளே போய் வர்ற கேமரா, அந்த கேமரா மட்டும் திரும்பி இருக்குது. ஓகேவா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அலாம் சிஸ்டம் இருக்கணும்ல, ஒரு அலாம் சிஸ்டம் ஃபெயில்டு, ஆல்ரெடி ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சவனா பட்ட பகல ஒருத்தன் பண்ணிட்டு போகிறான்னா இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி உள்ளுக்குள்ளே போகிறது, எப்படி வர்றது, எப்படி வெளியே கிளம்புறது, எங்கே கவனிக்க மாட்டாங்க, எந்த இடத்த பார்த்து கேமரா இல்லை, எங்கே கேமரா திரும்பி இருக்கிறது வரைக்கும் தெரிஞ்ச ஒருத்தன் தான் பண்ண முடியும். அப்போ வந்து இந்த ஓஷன்ஸ் 11 சீரிஸில் காமிக்கிற மாதிரி ஒரு பெரிய ரவுடி கும்பலாக இருக்கணும். கரெக்டாக மிகப்பெரிய ரவுடிகளாக இருக்கணும். இல்லை நம்ம சூதுகோமில் வர மாதிரி அல்டிமேட் காமெடியாக இருக்கணும். பட் எவனோ ஒருத்தன் ரொம்ப தெளிவாக ஒரு எக்ஸிக்யூஷனை பண்ணி 4 பேர் 1300 4 people 1300 crores ஒர்த் ஜுவல்ஸை வந்து திருடிட்டு கண் இமைக்க முடியல 8 நிமிஷத்தில் கூட்டத்தோட கூட்டமாக காணாமல் போயிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி மோனாலிசா காணாமல் போயிருக்காங்க, மறுபடியும் கிடச்சிச்சுன்னு சொன்னேன்ல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் இங்கே இத்தனை ஜுவல்ஸ் காணும் ஒரே நேரத்தில். ஆக்சுவலாக லூவ்ரோட ஹிஸ்ட்ரியிலே வந்து இதுதான் ஓல்டஸ்ட், இதுதான் பிக்கஸ்ட் ஹெய்ஸ்ட். அடிக்கடி இந்த இடத்துக்குள்ள நிறைய திருடணும்னு பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். இதை கம்பேர் பண்ணணுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இருக்கிறதுலே விலை உயர்ந்த விஷயங்கள் நம்ம ஊரில் என்னன்னு யோசிச்சோன்னா அது எல்லாத்தையும் வேலைக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறத நம்ம பேசுவோம். ஏதாவது கோவில் வந்து நம்ம ரொம்ப செக்யூர்டாக நம்ம பார்ப்போம். கரெக்டாக இப்போ திருப்பதியாக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும், சபரிமலை ஐயப்பனாக இருக்கட்டும், பழனி முருகனாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்களில் இருக்கக்கூடிய மெயின் டைட்டி, ஓகேவா, முக்கியமான மூலவர் இருக்கார்ல, அந்த சாமியோட ஒரு ஜுவல்லையோ இல்லை சிலையவோ வந்து ஒருத்தன் உள்ளுக்குள்ள பட்ட பகலில் போய் திருடிட்டு வெளியே போனான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும்? என்ன இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை சிசிடிவி இருக்குது, இத்தனை போலீஸ் இருக்காங்க, இத்தனை செக்யூரிட்டி இருக்காங்க, எப்படி இது பாசிபிள்னு யோசிக்க தோணும்ல. ஆனால் அப்படி ஒரு விஷயம் தான் இப்போ இங்கே நடந்திருக்குது. ஸோ பேசிக்காக நிறைய பேர் இதை பற்றி கேட்டிங்க, நானும் உங்ககிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஒரு கொஸ்டின், இதை பண்ணினது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதன், நான் என்ன மதன் ஊரில் இருக்கிற எல்லா திருட்டு பசங்களோடையும் பழகிட்டா இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்படி சொல்கிறேன். இது வந்து ஒரு பயங்கர ஆர்கனைஸ்டான டீமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஞ்ச் இன்டெலிஜென்ஸோட சந்தேகமாக இருக்குது. நான் இந்த பேட்டர்ன்லாம் பார்க்குறப்போ ஒரு பயங்கர டெக்கியான ஒரு சின்ன கேங் யங்ஸ்டர்ஸ், ஏதாவது இந்த ஏஐ யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெக்கி ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஜென்ஸி ஒரு ஜென் ஆல்ஃபா, அந்த மாதிரி ரொம்ப டீனேஜர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஹெய்ஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல. அவங்க அடிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். அவங்க காசு அடிக்கலை. இதை மறுபடியும் போய் அவங்க பிளாக் மார்க்கெட்டில் விற்றா 10% கூட. ஏன்னா எடுக்கிறவனுக்கும் ரிஸ்க். எப்படி வாங்கினேன், என்ன வாங்கினேன்லாம் 1000 கேட்பாங்க. ஸோ இது ஒரு ப்ரூவிங் அ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபன்னுக்கு பண்ணணும்னு சொல்லி பண்ண மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. நிறைய சம்பவங்கள் இப்போ வேர்ல்டு லெவலில் நடக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம உடனே இமேஜின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 50 வயசு ஆள் இல்லை ஒரு 40 வயசு ஆள் யோசிச்சோன்னா அப்படிலாம் இல்லை. பண்ணுறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாக தான் இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சார்லி கர்க் அவங்க இறந்து போனாங்க, கொல்லப்பட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பையன் பண்ணியிருந்தான். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் பண்ணியிருக்கணும்னு எனக்கு பர்சனலாக தோணுது. இட் இஸ் மோர் அபவுட் சென்டிங் அ மெசேஜ். இந்த இடத்துல கூட என்னால் பண்ண முடியும்டான்னு எவனோ ஒருத்தன் சொல்லணும்னு நினச்சிருக்கான்னு எனக்கு தோணுது. பட் தட் இஸ் மை ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை நான் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன கேங் ஈஸியாக தட்டிட்டு போயிட்டாங்க, பல வருஷமாக இருக்கிற செக்யூரிட்டியாக நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் இப்போ ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் மேலே கேள்விகள், இதே நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விடலான்னு சொல்லிட்டு அவங்களையும் கிரில் பண்ணிட்டுருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர் யாருங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சிக்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நாஸ்ட்ராடமஸாக இருங்களேன், பார்ப்போம் ஃபியூச்சரில் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் இங்கேயே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்களா கமெண்ட்லன்னு. ஒருவேளை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா அதை யார்ட்டையாவது காமிக்க முடியும்ல. அவர் அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்தேகத்தினர் உங்கள் கமெண்ட்டை பார்த்து பாடுறான் இவன் அன்றைக்கே சொல்லியிருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இதே நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி சொன்னதுனால தான் நான் எனக்கு இதை பேசியிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் சொன்னீங்க. அந்த மாதிரி அடுத்த டாப்பிக்கை நீங்கள் இங்கே கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லலாம், ஆர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கேயும் டிஎம் பண்ணலாம். whatever it is நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு எக்ஸைட்டிங்கான ஹெய்ஸ்ட், இந்த மணி ஹெய்ஸ்ட்லாம் பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா, மியூசியம்லாம் போகிறவங்களா இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் பிடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. they will love this whole love this நான் தப்பாக சொல்லலை, அவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது. ஸோ எனிவே, I'll see you tomorrow. Until then, bye. Madan Gowri signing off. Love you all. Take care. Bye. Cheers MGs.